ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த நாகை விலாஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பஞ்சாபியாக மாற போகிறோம். நைட்டுங்க பஞ்சாபி ஹோட்டலுக்கு போகிறோம். நம்ம நண்பர் ஒருத்தர் வராரு, அவரை கூட்டு போக போகிறோம். பஞ்சாபி ஹோட்டலுக்கு போக போகிறோம். எப்படின்னா யார் ட்ரீட் வைக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து முகேஷ் பையனுக்கு ஆனால் முகேஷ் பையனுக்கு கொடூரமாக எப்போவுமே அந்த வண்டி வருது. மூணு வண்டி நான் சொல்கிறேன். எல்லாரும் ஹோட்டலுக்கு போக போகிறோம். அந்த ஹோட்டல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேனேஜரை கூப்பிட்டு போகணும். ஃபஸ்ட்டு பறவைக்கு போயிட்டு அங்கே ஹோட்டலோட விசிட்டிங் கார்டு இதில் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா தாராளமாக இங்கே வாங்க. இதுதான் அவரோட நம்பர். அண்டு இதை கீழே போட்டிருக்குல்ல அதுதான் இதை கீழே போட்டிருக்கல அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட லொக்கேஷன். எங்கே வேணுமோ நீங்கள் தாராளமாக வந்துக்கோங்க. இங்கே நம்ம போடுறோம். இப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அங்கே வந்து நல்லாயிருக்கும், கட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம பாலம் வந்து ஓப்பன் பண்ணி இன்னும் இந்த பாலம் ஓப்பன் பண்ணல, இன்னும் ஓப்பன் பண்ணல, பாதியாக தான் முடிஞ்சிருக்கு. இது மட்டும் தான் ஓப்பன் பண்ணியா இந்த இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா காய்ச்சி, இது வந்து புது ரோடு இப்போ தான் போட்டாங்க. எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு மாதம் இருக்குமா? இதான் நாகப்பட்டினம் பாலம். நண்பரோட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டாங்க. இப்போ போயிட்டு என்னத்தை பார்ப்போம். இதோ நினைக்கிறேன். ஒரு இடத்துல நேரா போடா. சைடு வாங்க வேண்டா. ஓட்டு 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 ஓடனே அவன் ஓட்டை கொண்டு அவன் முந்திரான். அவன் ஓட்ட முடி. ரோட்டுக்கு யாருக்கு போயிட்டு அவங்க சாப்பிட்டுருப்பாங்க, சாப்பிட்டு கிளம்பிருப்பாங்க. என்ன பண்றது ப்ரோ? சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. நான் டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ். வண்டி போ. வண்டி சாப்பிடலையா? இல்ல அவங்க அழைச்சிருக்கோமா? இங்க அப்ப அழைச்சிட்டு வா, நான் போறோம். வண்டி எடுத்துட்டு போறோம். வண்டி இருக்குல்ல, வர வரல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அம்பரேஷ் வீடு ஆளே இருக்குடா. ஏன் சீக்கிரம் சொல்லணும்டா, யாரும் சாப்பிடலையாடா. முன்னாடி காட்டுடா. வீட்டுக்கு ஜோசா அட்டை இங்க வா, இப்படி வா. வெயில அடிக்குதுடா. இது வந்து திடீர்னு ஃபிக்ஸ் பண்ண ஒரு vlog, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். மைக் எதுவும் சரியா இருக்காது. பேசுறது கேட்காது. ஒரு சத்தமா நாங்களே பேசிட்டு இருக்கோம். அதனால எப்போ நாங்க எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. காது குத்துற 2 பேரும் காது குத்துறாங்க. 2 பேருனா தம்பிக்கும் அண்ணனுக்கும் காது குத்துறாங்க. அண்ணன் நம்ம தெரிஞ்சவன், தம்பி தெரிஞ்சவன் தான். நம்ம குரூப்ல சின்ன குழந்தை வரைக்கும் நம்ம கேங்ல இருக்கு. சின்ன குழந்தை வரைக்கும் நான் சின்ன குழந்தை இருக்கேன். நிறைய சின்ன குழந்தை இருக்காங்க. அது மாரி இந்த குழந்தைக்கு வந்து காது குத்து, இந்த நம்ம ஃப்ரெண்டு காது குத்துதான். 2 பேருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தம்பிக்குள்ள காது குத்துறது அந்த தோடு அதை எடுத்து பெரியவனுக்கு போட்டாங்க. அது பார்த்தா உள்ள போக மாட்டுது. அமுக்கிறாரு கையில. அந்த கண்ணாச்சும் வச்சு குத்திருக்கலாம். ஆனா அது கண்ணு எடுத்துரும்ல. ஏன்னா கண்ணு ஹட்டன் முடிஞ்சிடும். 50 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கையில குத்தி முடிச்சு விட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமான ஆளு. அந்த தோடு வந்து மறுபடியும் கழட்டிட்டு சின்னவனோட அவத்தோட எடுத்து மாட்டிடுற திரும்பி மாட்டாங்க. எங்கடா போனோம்? வந்துட்டான தெரியலையே.
இங்க வர சொன்னேன் மேடா. வர மாட்டான் இங்க வர சொன்னா வர மாட்டான். நான் போறேன்டா. இப்போ எப்படியாலும் நடந்தானே வரணும் அவன். பிஸியில் வருதுடா. ஏய் இந்த வண்டி காமிக்கிறா. அங்க இருக்கா பாருடா. அவன் எவ்வளவு திட்டா தெரியுமா? வாடா இல்ல. ஏய் நடக்கடா மாப்ள. வா. வாடா. நான் கன்ஃபார்ம்னா இல்ல. ஏய் டைம் வந்து வட. வந்தது கூட தெரியாம உள்ள வந்திருக்காங்க. வாங்கிட்டான். ஏய் வட வாங்கி கொண்டு வா. போன கேமரா. ஏய் வட வாங்கி. சீப்பா வந்துறேன். வட வாங்கயா? என்னமா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். ஏய் சீக்கிரம் வா டேய். அவனை எவ்வளோ திட்டல தைத்த கடையில் உட்காந்துக்கிறான். பார்க்கவே இல்லை யாருமே. அங்கே அப்படி தானே வந்தோம், அப்போ கூட பார்க்கல போடுறாங்க. வடை தின்னு உட்காந்துருவான். ஏய் சாப்பிடுறதாடா போறீங்க? ஏய் ஏண்டா சாப்பிடுறதாடா போறீங்க? சாப்பிட தானே போறீங்க? சரி கொண்டு வாங்க. சாதிச்சிட்டியா? இருக்க மத்தியா கண்டத்துக்கு வச்சிட்டீங்க. சம்சா வடையா? ஜூஸ் ஜூஸ். ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த நாகவிலாஸ் கேஷ். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு எத்தனை வரைக்கும் இலக்கிய தெரியல. இப்போ வந்து திடீர்னு அடைச்சிட்டு போகிறாங்க. ஒரு இன்வெர்ட்டில் ஒன்றும் இல்லை. போயிட்டு நம்ம வெயிட் ஆஃப் பண்ணுறோம். இன்வெர்ட் இல்லைனாலும் நம்ம வெயிட் ஆஃப் பண்ணுறோம். அவ்வளோதான். கூட்டமா இருக்கு. நம்ம கூட்டம் தான் எல்லாம் வரக்கூடாது. நம்ம கூட்டம் எல்லாரும் எல்லாம் ஃபங்க்ஷன்ல இருந்து வந்தவங்களா? பிரியாணியா? இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம். இந்த அதாவது இந்த விண்டேஜ் சீரீஸ்ல இதுவும் ஒரு முக்கியமான பிளேஸ். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல் வந்து பஞ்சாபி ஸ்டைல். பஞ்சாபி ஹோட்டல். ஹோட்டல் பேரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோட்டல் பஞ்சாபி தாபா. உள்ள போய் பார்த்தாலே அந்த லுக்கு, அந்த உட்கார்றது எல்லாமே பஞ்சாப் ஸ்டைல்ல இருக்கும். அதனால தான் பஞ்சாபி தாபா. உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா. போடா போய் சாப்பிடா போடா. துர்காப்ல நண்பர். ஏய் என்ன நண்பா? ஏய் விட்டுட்டு சாப்பிட்ற பத்தியா? என்ன பறக்கான அது? என்ன நண்பா? புது மாப்பிள்ள. ஆமா இந்த இவனு நம்ம தலைவர் தான் காது குத்து. எல்லாத்தையும் ஒண்ணு தலையில கட்டி. ஏய் நான் கட்டலுக்கு போவோம். அங்க போய் வரது தூக்குறா சார். இதை தூக்குற பழகைய தூக்குறா. இந்த புரிக்கு பசங்களோட சேரன் எத்தனை. அதாவது நம்ம பஞ்சாபி தாபால சாப்பிட போய் இது வந்து ஒரு விண்டேஜ் ஹோட்டல்னே சொல்லலாம். மேலே பாருங்க லெஃப்ட் கூரை தான். ரூஃப் ஃபுல்லாக கிடையாது. என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. திடீர்னு என்னென்ன பிளான் பண்ணாங்க, என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவசரத்துக்கு பிறந்தாலும் அங்க சாப்பிட்றானோ. சீக்கிரம் எடுத்து வாயா. கை மறைக்குது. வாயில வச்சா வலிக்கணும் போது சாப்பாடு வந்து டேஸ்ட் பாருங்க. என்ன சாலுவினே? சக்கிலா மாதிரி
ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்த புள்ளி வரும், நான் பார்க்கவே இல்லை. எடுக்க முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு ஓடிக்கிட்டு விட்டு கல்யாணம் புது மாப்பிள்ள நான் மாப்பிள்ளன்றது நான் மாப்பிள்ளோட தோல்ன்றதுனால ஒரு கை வாங்கி அவனா சாப்பாடு பார்ட்டி வச்சது இவன் தான் வந்து ஆக்சுவலாக மந்திக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னான். ஆனால் என்ன கதைன்னு தெரில. இப்போ இங்கே வந்து இது ஒரு தக்காளி சாதம் கொடுத்துருவோம். அவங்க அந்த கடை கேள்றா யாராச்சும் அது எங்கே போகிறா? சுத்து போட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம் வெளில போறது எல்லாம் சுத்து போட்டாங்க. இந்த ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க வேற. நான் அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுட்டு எல்லாரும் சொன்னேன்டா. இப்போ நான் சொல்லாதீங்க, லொக்கேஷன் சொல்லாதீங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. போட்டோ வேற எல்லாம் கேட்பாங்க. எப்படி தப்பிக்கிறது? பின்னாடி கொள்ளவே திறந்து சீட்டை பெரிய ஃபேன்ஸ் போயிருந்தாங்க பாருங்க. மோதிட்டு அடம் மோதிட்டு பாருங்க ஃபேன்ஸ் எல்லாம் மோதிட்டு வருஷத்துக்கு வர சொல்லி கை கொடுத்து வருஷத்துல வருவாங்க. அப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு வந்து நம்ம சந்தோஷம் சாப்பிடணும். சரி போலாம். இது என்ன மண்டடா? இது என்ன? யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? நான் தான் கேமராமேனு. சரி முடிச்சிரு வீடியோ முடிக்கலையே. இந்த வீடியோ நிறைவடைந்தது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சாண்டி. பாய் பாய். அமுக டுமுகள் அமால் டுமால்.